easy go. ஹாய் எல்லா கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க மியூசிக்கல் பர்சன் ரன் தான் கைஸ் விளையாட போகிறோம். இந்த கேம் நான் ஏற்கனவே விளையாண்டுருக்கேன். இந்த கேம் ஒரு சூப்பரான ஒரு கேமு, அதுவும் கொஞ்சம் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த கேமு. இது என்ன கான்செப்ட்னா, நம்ம வந்து ஒரு ஜெயிலில் இருப்போம், நம்ம ஒரு குற்றவாளியாக இருப்போம். அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு போகிறோம், அதுதான் கான்செப்ட்டு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டைமர் ஓடிட்டுருக்கோம். அந்த டைமரில் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க, செகண்டு போகிறாங்க, தேர்டு போகிறாங்கன்னு அதில் வச்சு இது கொடுப்பாங்க உங்களுக்கு. வின் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஸ்டெப்பாக ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்படி ஜம்ப். ஓகே, பின்னாடி வேறு ஒருத்தன் வந்துட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு நமக்கு முன்னாடி யாரும் போகலன்னு நினைக்கிறேன். நாம் தான் ஃபஸ்ட்டு போய்ட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஜம்ப் பண்ணுறோம். இங்கேருந்து அங்கே ஜம்ப்பு. இப்போ இந்த பட்டன் நமக்குன்னா அங்கே நமக்கு திறக்கும். ஓகே, அமுத்துறோம். ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்ப். ஃபஸ்ட் டைம் கைஸ். கைஸ், கண்ட்ரோல் கொஞ்சம் மொபைலில் விளாட்றங்காட்டி நமக்கு இதாக இருக்குது. இவன் நம்மளை பீட் பண்ணிடுவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்படி விளாண்டுருக்கோம். எங்கே கைஸ் ஆளை காணும். அவனும் செத்துட்டான் கைஸ், அவனுக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்காது. ஓகே, லாஸ்ட் ஜம்ப். ஓகே கைஸ், இப்போ இங்கே வந்து டூல் எடுத்துப்போம். டூல் எடுத்து இந்த இடத்த உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்த உடைக்கணும். ஓகே, கீழே குதிச்சு. இது என்ன இடம்? ஓகே கைஸ், இந்த இடம் வந்து கொஞ்சம் டஃப்பான இடம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த பட்டன் அமுத்தணும். அது வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் நம்ம அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி வருவோம். பார்க்குங்க, இப்போ இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் டப்புன்னு பக்கத்தில் வந்துடுவோம். இதுதான் பிரச்சனை. இந்த பட்டன் அமுக்குனா தான் மேலே அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அது வழியாக தான் போக முடியும். இப்போ அதுக்கு எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டான் பாருங்க, நான் திரும்புறதுக்குள்ளார. அதான் பிரச்சனையை வந்துட்ட. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த பைக் வழியாக ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஜம்ப். ஓகே கைஸ், கரெக்டாக இதுக்கு மேலே அவனால் வர முடியாது. இப்போ அவன் நம்ம டீம்மேட் ஒன்றும் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். சரி, இந்த இடம் தான் கைஸ் நம்ம வந்து அவசரப்படாமல் ஏறணும். ஏன்னா நான் வந்து இப்போ இருங்க, இவன் போகிறான் பாருங்க, இவன் என்ன தப்பு பண்ணுவான்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அந்த இடத்துல அவன் ஒரு தப்பு பண்ணுவான். என்ன தப்பு? அவன் லாஸ்ட் வரைக்கும் போகவே மாட்டான். பாதியிலேயே குதித்து அந்த சைடு போக ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. லாஸ்ட்டு அப்படியே குதித்து கீழே விழுந்துருவான். நம்ம அந்த மாதிரி தப்பு தான் பண்ணக்கூடாது. இப்படி போயிட்டுருக்கோம்னா அப்படியே சைட்லேயே குதிச்சிடணும். நம்ம தான் அப்படி குதிச்சோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். சரி, ஓகே விடுங்க. அவன் இன்னும் நம்மளை விட கொஞ்சம் தூரம் தான் இருக்கான். ஆனால் இப்படி நம்ம ஒரு இடத்துல போய் நல்லா லாக் ஆகிடுவோம். அதனால் நம்ம பார்த்து தான் விளையாடணும். ஓகே, இப்போ அந்த டூல் எடுத்து உடச்சிருவோம். ஓகே, இது என்ன இடம் இது? ஓகே கைஸ், இங்கே வந்து தோண்டணும் நம்ம. இருங்க, இந்த தோன்ற அங்கே இருக்கும். நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து தோன்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே தோண்டுவோம். இந்த கேம் நான் முன்னே விளையாடும் போது பார்க்கும்போதே இந்த கேமை 3 நிமிஷத்தில் எவனோ முடிச்சிருந்தான். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வரத்துக்கே 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கேம் ஒருத்தன் 3 நிமிஷத்தில் முடிச்சிருந்தான். சொல்லவே கீழே விழுந்துட்டேன். 3 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் ஒருத்தக்கு முடிச்சிருந்தான். கைஸ், இதை பற்றி பேச வேணாம். இதை பற்றி பேசினாலே நம்ம செத்துறோம். ஓகே, இப்போ இதை பற்றி பேசாமல் இல்லை, எதை பற்றி பேசினாலும் சாவறோம். சரி, ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ஜம்ப். ஓகே, இன்னும் ஒரு ஜம்ப். ஓகே, ஓகே கைஸ், ஓகே சூப்பர். இப்போ வந்து அந்த இடத்துக்கு ஒரு ஜம்ப், அங்கே ஒரு ஜம்ப். கைஸ், நடுவில் இருக்க உடஞ்சது மாதிரி இல்லை, ஒரு வேளை நின்னோடனே உடஞ்சிருமோ? ஆனால் இவன் கரெக்டாக போயிட்டு வர உடைய மாட்டேங்குது கைஸ். ஏதோ பக் ஆட்டுக்குது. ஆனால் நாம் டப்புன்னு போய் பார்ப்போம். ஏன்னா இவனை நம்ப முடியாது. இருங்க, ஃபஸ்ட்டு போட்டோம். இல்லை, நம்ம டப்புன்னு போயிடுவோம். அது உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். இருங்க, உடஞ்சிருச்சா? கைஸ், உடஞ்சிருச்சு கைஸ்னா. இவன் மட்டும் எப்படி போனான்? ஹேக்கரடா நீ? தெரில கைஸ், என்னன்னு தெரில. ஓகே, ஆனால் இப்போ நமக்கு முன்னாடி ஒரு பயவில் ஓடிட்டுருக்கான். கீழே விழுந்துட்டான். இப்போ நாம தான் போயிட்டுருக்கோம். ஓகே ஓடுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கல் போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் கொஞ்சம் நின்று நம்ம மெதுவாக போவோம். பின்னாடி இருக்க வந்து இன்னும் 2 பேர் நமக்கு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை, டப்புன்னு ஓடுவோம். நான் வந்து ஒரு 5th பொசிஷன், ஒரு 6th பொசிஷன் வந்தாலே எனக்கு போதும். எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அது போகவும் முடியாது. ஏன்னா இதை வந்து ரொம்ப நேரமாக விளையாண்டுருக்கேன். நான் இப்போ தான் விளையாடுறேன் இந்த கேம். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ட்ரையல் பார்த்துருக்கேன். இப்போ விளாட்றேன். ரொம்ப நாளாக இந்த கேமில் விளாண்ட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பானுங்க. அவங்களாம் 3 நிமிஷத்தில் ஒரு கேமை முடிக்கிறானா? இவ்வளோ கஷ்டமான ஒரு கேமை 3 நிமிஷத்தில் முடிக்கிறானா? அப்போ பார்த்துக்கோங்க அவன் எப்படி விளாண்டுருப்பானே, எவ்வளோ நேரம் இந்த கேமில் விளாண்டு ட்ரைனிங் எடுத்துருப்பானே. சரி, ஓகே, இங்கே வந்து அந்த வால்வை மட்டும் சுற்றி விட்டு வரணும். சுற்றியாச்சு. யாரா நீ? கைஸ், இவன் பாருங்க சோள பொரியாட்டுருக்கிறான். சரி, ஓகே, நம்ம ஓடிடுவோம். ஓகே, இது என்ன இடம்? ஓகே, ஸ்டெப்ஸ் உடஞ்சிருக்கு. இங்கேருந்து ஜம்ப் பட்டன். இந்த கேமில் என்னன்னா, ஜம்ப் பட்டன் கொஞ்சம் கீழே நம்ம ஸ்க்ரீனை ஒட்டியிருக்கா. அதனால் நம்ம வந்து மேலே அழுத்திடுறோம். கொஞ்சம் அது மட்டும் பார்த்து கொஞ்சம் மேலே வச்சு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் செட்டிங்ஸ்க்கு இது இருக்கா மாற்றுற மாதிரி? எனக்கு அதுவும் தெரியல. இந்த சைடு செட்டிங் ஒன்று காட்டுது. அந்த ஜம்ப் பட்டன் தான் எனக்கு. ஓகே கைஸ், சூப்பர். ஓகே, இப்போ வந்து அந்த சைடு இங்கே தான் அந்த வால் வெளுத்தி இது எப்படி?
ஓகே, ஓகே. மேலே போகுது கைஸ். சூப்பர், சூப்பர். எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு. ஏன்னா இது நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இது விளாண்டு பார்த்தேன். அப்போ டப்புன்னு முடிச்சிட்டேன். நம்ம ஓகே மேலே போகணும். ஓகே இந்த சைடு வந்து ஓகே இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு நம்ம ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இந்த எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சு நம்ம ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறேன். குடிச்சிருவோம். ஓகே இப்போ வந்து இங்கே தான் கைஸ் தலைவலியே இருக்குது நமக்கு. இருங்க 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 இங்கே தான் வந்து நமக்கு தலைவலி. டே கைஸ் அவன் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடுறாங்க பாருங்க. ஸ்பீடாக ஓடுறான். ஜம்பெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறான். ஆனால் ஸ்பீடாக ஓடுறான். அதுதான் இதாக இருக்குது. நம்ம கரெக்டாக இது பண்ணலான்னா ஒரு மாதிரி இதாகி கீழே அங்கே பாருங்கள். ஐயோ ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இந்த டைம் கண்டிப்பாக முடிக்கிறோம். ஓகே ஜம்ப் ஜம்ப். ஓகே 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 சூப்பர் சூப்பர். ஜம்ப் ஜம்ப். ஓகே ஓகே கைஸ் சரிக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே ஓகே ஜம்ப். இருங்க ஜம்ப் எங்கடா போய்கிட்டே இருக்குது இந்த இடம். இவ்வளோ தூரமாக போகும். பக்கமாகவே முடிஞ்சிருமே இது. ஓகே ஓகே அவ்வளோதான் கைஸ் அவ்வளோதான் வந்தாச்சு. ஓகே 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 ஜம்ப். இங்கே ஒரு ஜம்ப். அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த ஈஸியாக வந்துடும் ஜம்ப். ஓகே இப்போ வந்து அம்மா மூச்சே விடுறாங்க கைஸ் இப்போ தான். சரி ஓகே நம்ம மேலே போவோம். ஏணி பிடிச்சி மேலே என்ன இருக்குது? மேலே என்ன இருக்கும்? இங்கே ஒரு ஏணி இருக்குது. இதை பிடிச்சி மேலே போனோம்னா என்ன இருக்குது? ஓகே இது என்ன இடம்? இதை நான் மறந்துட்டேனே. இது என்ன இடம்னு? ஓ என்ன இடம் இது? இருங்க எதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ லேடர். ஃபைண்ட் ஏ லேடர். இது மேலே எதுவும் காட்டுது. ஓகே ஓகே லேட்ரு நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேக்கு இது போய் நம்ம எடுக்கணுமா? எதுக்குள்ளேயே போய் எடுப்போம் கைஸ். ஏதோ சட்ரு மாதிரி ஓப்பன் பண்ணணும். சட்ரு இங்கே இருக்கா? சட்ரு மாதிரி ஓப்பன் பண்ணணும். அங்கே இருக்குது பாருங்கள் சட்ரு. அதா இல்லை இங்கே தான் இருக்கா? அந்த சட்டரா இல்லை இதா? இது கிடையாது கைஸ். அந்த சட்ரு தான் நினைக்கிறேன். ஆமாம் அந்த சட்ரு தான். இருங்க ஆமாம் கைஸ் இந்த சட்ரு தான். உள்ளே போயிட்டா பாருங்க அந்த சட்ரு தான். இப்போ இங்கே போய்ட்டு லேட்ரு இந்த இடத்த அமுக்கி எடுக்கணும். கரெக்ட். அமுக்கு ஓகே கைஸ் லேட்ரு எடுத்துக்கலாம். இந்த லேட்ரு எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே போய்ட்டு ட்ராப் பண்ணிட்டு மேலே ஏறணும். ஓகே டப்புன்னு போவோம். ஓகே ஓகே கோ. ஓகே ஐயோ இவன் வேறு போட்டுட்ருக்கானே. இருங்க இவன் ஃபஸ்ட்டு மேலே ஏறிட்டோம்லாம் நம்ம தொல்லை பண்ணுவான். இவனும் ஏற மாட்டான். நம்மளாலேயும் ஏற முடியாது. ஓகே அவன் ஏறிட்டான் மேலே. இப்போ நம்ம அப்படியே மெதுவாக நம்மளே ஏறுவோம். இருங்க ஒரு ஜம்ப்பு. ஐயோ ஜம்ப் பண்ணி கரெக்டாக திரும்பி ஜம்ப் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் அதை பிடிக்க முடியும். இருங்க ஒரு திரும்ப ஜம்ப். ஓகே கைஸ் பிடிச்சாச்சு. சூப்பர். ஓகே மேலே போ. ஓகே இது என்ன இடம்னு தெரில கைஸ். ஓகே கைஸ் ஓகே அந்த ஃபேன் வந்து நம்மளை தள்ளுது. ஓகே எந்த இடம் ஞாபகம் இருக்குது? ஃபேன் வந்து தள்ளுது. இது நம்ம எப்படி விளாடணுன்னா நம்ம வந்து இழுத்துட்டே போகணும் கைஸ். ஒரு மாதிரி முன்னாடி இழுத்துட்டே போகணும். முன்னாடி லைட்டாக இந்த சைடு வந்தால் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் ரைட் ஹேண்ட் சைடு ஜாஸ்டிக்கு மூவ் பண்ணணும். அப்போ தான் அந்த இடத்த தாண்ட முடியும். அங்கே பாருங்கள் அப்படியே மெதுவாக இழுத்துட்டு நம்ம முன்னாடி இழுத்த மட்டும்தான் நம்மளால் ஓட முடியும். ஏன்னா அந்த ஃபேன் காற்று நம்மளை தள்ளிடும். ஓகே ஐயோ இன்னும் விழுந்திருப்பேன். சரி ஓகே மேலே ஏறுவோம். ஓகே போவோம். இது என்ன அம்பிக்குறி எதோ காட்டு. ஐயோ கைஸ் இந்த இடமும் கொஞ்சம் டஃப்பான இடம் எனக்கு. நான் இந்த இடத்துலையும் கொஞ்சம் இருங்க ஜம்ப். இங்கேருந்து ஒரு கைஸ் ஒரு சில இடங்கள் இருக்குது. ஒரு 2-3 இடங்கள் இருக்குது. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இந்த கேமில். கொஞ்சம் எனக்கு டஃப்பாக இருக்கும் அது. இருங்க நம்ம பேசாமல் பண்ணாலே முடிச்சிடலாம். ஓகே ஜம்ப். ஓகே இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப். ஓகே ஈஸி ஜம்ப். ஓகே சூப்பர். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இருங்க ஓகே ஜம்ப். சூப்பர். அப்படியே மெதுவாக போவோம். இங்கே ஒரு ஜம்ப். செம. ஓகே சூப்பர். இருங்க பொறுமையாக இந்த மாதிரி இடத்துல நம்ம அவசரப்படக்கூடாது. இருங்க ஜம்ப். சூப்பர் ஜம்ப். ஓகே சூப்பர். ஐயோ காய்ஸ் அந்த கீழே இருந்த அந்த கம்பி தான் கைஸ் நம்மளை காப்பாற்றிருக்கு. இப்போ இரா அவசரப்படாத. கீழே விழுந்துடாது. அடுத்த கம்பிலாம் எதுவும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நீ போய் கீழே தான் விடுவேன். மெதுவாக ஜம்ப். ஓகே எதுவும் இல்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஈஸியாக போயிடலாம். ஓகே இருங்க அந்த இடிக்குது. தலையை இடிக்குது. ஓகே இருங்க ஜம்ப். இருங்க தலை இடிக்குது. இருங்க ஐயோ லாஸ்ட் நேரத்துலேருந்து எனக்கு பதட்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கீழே விழுந்தோம்னா பஸ்லேருந்து வரணும். ஓகே இருங்க. சூப்பர் கைஸ் சூப்பர் வந்துட்டோம். ஓகே இங்கேருந்து நம்ம அந்த இடத்துக்கு மெதுவாக போகணும். இருங்க அவ்வளோதான் கைஸ் முடிச்சாச்சு. இதுக்கு மேலே ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த இடம் ஈஸியாக தான் இருக்கும். அங்கே வால்வை திறந்து விடணும். அந்த வால்வை மட்டும் போயிட்டு கீழே ஒரு வால்வு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருங்க அடுத்த வால்வு எங்கே இருக்கும்? அடுத்த வால்வு அங்கே இருக்குது பாருங்கள். கீழே இருக்குது. நான் சொன்ன மாதிரி கீழே இருக்குது. கீழே இருக்கிற வால்வு இந்த ஏணி பிடிச்சி போய் திறந்து விட்ருவோம். சூப்பர். ஓகே இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். ஏன்னா அப்புறம் அந்த ஃபேன் இருந்த இடத்துக்கு போயிடுவோம் டேரெக்டாக. அங்கேருந்து வர மாதிரி ஆயிரும். ஓகே இதை திறந்து விட்டாச்சு.
பிரச்சனை இல்லை, சேவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சேவ் ஆகிருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கீழே ஒரு வால்வு இருக்குது, கரெக்டாக அந்த கம்பியில் குதிக்கணும். ஆமாம், குதிச்சிட்டேன். ஓகே, சுத்த அவ்வளோதாங்க கைஸ். இப்போ எதுக்கு ப்ரோ இந்த வால்வெல்லாம் சுற்றி வர்றீங்கன்னு கேட்டால், மேலே அந்த நெருப்பு நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, நெருப்பு போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு வால்வும் நம்ம சுற்றும் போது நெருப்பு ஆஃப் ஆகும். ஓகேங்களா? சரி, மேலே போயிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓடுவோம். ஓகே ஓகே ஓகே, ஓடு ஓடு ஓடு. என்னாச்சு கைஸ்? நல்லா பிடிச்சிச்சு. ஓகே, ஜம்ப். ஓகே, இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப். ஓகே, கோ கோ கோ. இந்த வால்வு தான் கைஸ் சொன்னேன். இந்த வால்வெல்லாம் நமக்கு நெருப்பு கொடுத்துட்ருக்கோம், நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். சரி, ஓகே, இங்கே ஒரு ஜம்ப். ஓகே, இங்கேருந்து எங்கே போகணும்? இந்த சைடு ஒரு ஜம்ப்பு. ரைட் ஹேண்ட் சைடு தான், ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஜம்ப்பு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, சாரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஜம்ப்பு. இருங்க. ஓகே, ஒரு ஜம்ப். அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் ஈஸியாக இருக்கும், சில இடங்கள் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் ஒரு சில இடங்கள் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த இடம்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இந்த இடம் கைஸ், இந்த இடமும் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுவும் ஒரு ஃபேன் மாதிரி ஒரு இடம் தான். நம்மளை வந்து அந்த இடம் வந்து நம்ம ஸ்பீடாக ஓடணும். இந்த இடம் அப்படி கிடையாது, நம்மளை ஸ்பீடாகவே கூட்டிகிட்டு போகும். இது நம்ம ஓடலாம் மாட்டோம், நம்ம மெதுவாக நடந்தாலே ஸ்பீடாக கூப்பிட்டு போயிடும். நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்குலாம் நம்ம செத்துருவோம். ஓகே, ஜம்ப் முடிச்சிச்சு கைஸ். சரி, இன்னும் இருக்கா? ஜம்ப் சூப்பர் வந்துட்டோம். ஜம்ப் லாஸ்ட்டு தானே இது கைஸ். இதுக்காகவே இந்த ட்ரையலை முடிக்கிறோம் கைஸ் நம்ம. ஓகேங்களா? இந்த ட்ரையலை முடிக்கிறோம். ஓகே, ஜம்ப் லாஸ்ட்டில் வந்துட்டு தோற்றோம் பார்த்தீங்களா, அதுதான் கைஸ் ஏற்றுக்க முடியல என்னால். ஓகே, ஜம்ப் சூப்பர். அவ்வளோதான். இந்த இடத்த தாண்டியாச்சு கைஸ். சூப்பர். ஏணி பிடிச்சி மேலே போகணுன்னு நினைக்கிறேன். எஸ், ஏணி பிடிச்சி மேலே போவோம். ஓகே கைஸ், லைக் பண்ணுறீங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது எனக்கு. ஓகே, இங்கேருந்து இது என்ன இது இடம்? ஓகே, அந்த ஹோலில் போகணுன்னு நினைக்கிறேன், அந்த ஹோல்குள்ளே. எஸ், அந்த ஹோல்குள்ளே தான் போகணும். ஹோல்குள்ளே இருங்க. இந்த சவுண்ட் நல்லா இருக்குது அந்த இதில் நடக்கிறது. ஓகே, இங்கே யாரும் இருக்கிறாங்க கைஸ். இங்கே அவனும் இருக்கிறாங்க கைஸ். இவன் மாதிரி ஒரு மாறு இருக்கிறான் உருண்டையா. என்ன பண்ண போகிறானோ? சரி, ஓகே, நம்ம அங்கே ஏதோ தெரியுது கைஸ். எச்சத்து போகிறான் கைஸ். இவன் இன்னும் வடக்கலாண்டுது. இவன் எச்சத்து இருறா கைஸ். அங்கே கன்று இருக்குது. இருங்க. ஃப்ரூட் கன்னா. இருறா ஒரு செகண்ட் செத்தரா நீ இன்னைக்கு. அவ்வளோதான் கைஸ். அடாடாடா, நம்மளை கொண்டுட்டாங்க கைஸ். இருங்க, மறுபடியும் ரீஃபான் ஆயிடுவோம். கன்று நம்ம கையில் தான் இருக்குது. இவனை இப்போ போட்டு தள்ளுறான் கைஸ். இங்கே பாருங்கள், ஃப்ரூட் கன்னை வச்சு அவனை அடிக்கிறேன். இருங்க, ஃபுல்லாக ஃப்ரூட்டு பர்கரு அது இதுன்னு அடி தான் அவனுக்கு ஃபுல்லாக ஃபுட் கன்னு. ஓகே, என்னடா இது வாட்சாடா. இருங்க அடி கைஸ். கருமோ கைஸ், பிளாஸ்ட் ஆயிடுச்சு கைஸ் இந்த இடம். ஓகே கைஸ், இவன் நமக்கு வந்து நிறையா புதையல் கொடுத்துருக்கான். ஒரு 128 புதையல் கொடுத்துருக்கான். இது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதை வச்சு தான் நம்ம வந்து டாப் இதில் செலக்ட் பண்ணுவாங்க. இது அப்புறம் டைமெல்லாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரி, இதை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓடுவோம். இப்போ இந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அம்புக்குறி இங்கே தான் போட்டிருக்கு, இங்கே தான் போகணும். இது என்ன இடம்? ஓகே கைஸ், இந்த இடம் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம உருண்டு போய் சூப்பரான ஒரு இது அடிப்போம் பாருங்களேன். எப்படி கைஸ்? செம ஸ்ட்ரென்ட்டா? இந்த மாதிரி ஸ்ட்ரென்ட்டு பார்க்கணுன்னா நம்ம ஓபி கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரென்ட் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப். ஓகே கைஸ், இப்போ வந்து மேலே போய்க்கலாம். ஆனால் செமையாக இருந்துச்சு அது. சூப்பர். ரோப்ளாக்ஸ் கேம்ஸ்னாலே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதில் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸைட்டே வந்துட்டாங்க. சூப்பர், எக்ஸைட்டே வந்துட்டோம். ஆனால் இது எக்ஸைட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும் கைஸ். ஆமாம், எக்ஸைட்னு போட்டிருக்கானுங்க. ஆனால் இது ஓகே கைஸ், இப்போ லேசர் இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்து போகணும். இருங்க. இந்த இடத்துல தான் நான் அதிக டைம் அவுட் ஆகிட்டு இருந்தேன். இருங்க. இந்நேரம் பட்டிருக்கோம். ஆனால் நான் இந்த இடத்துல தான் அதிக டைம். இருங்க. போச்சு சூப்பர் கைஸ், நம்ம சாவில். இருங்க. சூப்பர் கைஸ், வந்தாச்சு. சூப்பர் வந்தாச்சு. ஃபஸ்ட் ட்ரைலேயே முடிச்சிட்டேன் கைஸ். இதில் தான் நான் அதிக டைம் செத்தேன். சூப்பர். சரி, ஓகே, நம்ம வெளியே போவோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே கைஸ், இங்கே வந்து ஒரு இது போட்டு போகிற மாதிரி இருக்கும். மேலே இருக்கும் அது ஒரு பிளேட் மாதிரி போட்டு போகிற மாதிரி இருங்க. பட்டன் அழுத்திப்போம், ஒரு பிளேட் எடுத்துப்போம். ஆனால் இந்த இடத்துலையும் எனக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு. பிளேட்டை நான் தப்பாக போட்டுட்டு இருந்தேன். நீங்கள் நான் அந்த வீடியோலாம் நான் அட்டாச் பண்ணேன்னா நீங்கள் வந்து நீ என்னடா இப்படி விளாட்ற அப்படின்றீங்க. ஏன்னா நான் அத்தனை டைம் அந்த பிளேட்டை தப்பாக போட்டு அவ்வளோ டைம் நான் இப்போ கூட பாருங்கள், நான் போடக்கூடல போய் செத்துட்டேன். நமக்கு ஒரு சில இடங்கள் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் அந்த போன மேட்ச்சில் 3 நிமிட்ஸில் ஒருத்தன் மேட்ச்சை முடிச்சுன்னு ஆடிட்டு இருந்தான்ல, அந்த மேட்ச்சில் ஒருத்தன் வந்தான். அவன் கிடையாது, 3 மினிட்ஸில் மேட்ச்சை முடிச்சவன் கிடையாது. இன்னொருத்தன் அவன் ஆடிட்டு இருந்தான். அவனுக்கு டாப் இதில் அவன் பேர் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டில். ஆனால் இன்னொருத்தன் வந்திருந்தான். அவன் ஏதோ ஹிந்தி அந்த சைடு ஆட்டக்குது, நார்த் இந்தியா விட்டது. அவன் எப்படி விளாண்டுருந்தானா,
எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எல்லா இடத்தையும் நான் கஷ்டமாக பார்க்குறதெல்லாம் அவன் ஈஸியாக இந்த இடம்லாம் அவன் என் கூட தான் முடித்தோம். அப்படியே டப்பு டப்புன்னு ஒரே கட் நான் கூட 2 எடுத்துகிட்டு வந்தேன். அவன் வந்து அவனை பார்த்தா நான் 1 வச்சே போகலாம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு. ஏன்னா இப்போ அவன் வந்து ஒரு 1 எடுத்தா இப்படி ஒன்று போட்டால் இப்போ நான் ஒன்று போடுறேன்ல, அந்த மாதிரி 2 போட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் கைஸ். அது லக்கா இல்லை அவன் நிறையா டைம் விளையாண்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸாக என்னன்னே தெரில. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படியே வெளியே வந்துட்டோம் கைஸ். இங்கே ஒரு அரக்கறப்பான், இவனை நம்ம கொல்லணும். இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு 2 ஹெல்த் பார் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், 2 ஹெல்த் பார் இருக்கும். 2 ஹெல்த் பாரி குறைக்கணும் நம்ம. கரெக்டு, 2 ஹெல்த் பாரி குறைக்கணும். ஓகே, ஒரு சைடு குறைச்சாச்சு. இப்போ 2ஆவது சைடு கையில் அடித்தா மட்டும்தான் குறையும் கைஸ். இதையும் நான் சொல்லிட்டேன், கையில் அடித்தா மட்டும்தான் குறையும். நீங்கள் வேறு உடம்புல எந்த பாட்டில் அடித்தாலும் குறையாது. ஓகே, அவனை கொண்டாச்சு. இப்போ நமக்கு கைஸ் லூட்டு தரான் கைஸ். இவன் லூட்டா, காசு, கோல்டு, காசு கைஸ். புதையல் தான் இன்றைக்கி எவ்வளோ 393 கிடச்சிருக்கு. 98 கிடச்சிருச்சு கைஸ். சூப்பர். இந்த ஸ்கோரே நமக்கு போதும். ஓகே, இப்போ நம்ம அந்த ஜீப் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஜீப் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துக்கு போனோம்னா கேம் முடிஞ்சிடும். அவ்வளோதான் கைஸ், முடிய போகுது. இருங்க, அந்த ஜீப் எடுத்துப்போம். இது வந்து போலீஸ் பார்த்துக்கோங்க. இந்த என்னடா இது பார்த்துக்கோங்க. இந்த கேட்டெல்லாம் உடச்சிட்டு போகிறோம் கைஸ். இந்த கேமில் பார்த்துக்கோங்க, போலீஸ்கார் எடுத்துகிட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருட தப்பிச்சு போகிறான். ஓகே, என்னாச்சு கைஸ் ஒரே இடத்துல சுற்றுது கைஸ் வேனு. என்னாச்சு கைஸ், ஒரே இடத்துல சுற்றுது வேனு, நிகர மாட்டேங்குது. இங்கே பாருங்க கொடுமையா கைஸ். என்னது கைஸ் இதுக்கு நான் நடந்தே போயிடுவேன் இதில் போகிறதுக்கு. இது என்ன கைஸ் இது? சரி, இது வெடிக்க வைக்க முடியுமா? இது பாருங்க, அது பாட்டு நான் எதுவுமே பண்ணல கைஸ். நான் போய் உட்காந்தேன், முன்னாடி ஆக்சிலேஷன் கொடுத்தேன், அது ஒரே இடத்துல சுற்றாங்க. இதுக்கு நான் நடந்தே போயிடுவேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா இங்கே ஒரு பிளேஸ் இருக்கும், பெட்ரோல் போடுற மாதிரி. அந்த இடத்துக்கிட்ட வந்து இங்கே பொருளை எடுத்துக்கொண்டு போய் அங்கே வச்சு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி இங்கே அந்த டப்பாவை வச்சு மேலே எகிரி போகிற மாதிரி இருக்கும். இருங்க, இந்த டப்பாவை வச்சு இருங்க இப்போ ஒரு ஜம்பை எகிரிட்டோம். ஓகே, சூப்பர். அவ்வளோதான் கைஸ். ஓகே, இங்கே கீழே இது குடிச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ இங்கே ஏனி பிடிச்சி மேலே போனால் ஹெலிகாப்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வேறு எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். ஹெலிகாப்டர் தான். ஆமாம் கைஸ், ஹெலிகாப்டர் தான். ஆனால் இது என்ன லாஜிக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். இந்த இடத்துல முன்னாடி அந்த ஓட்டுற பகுதியே இல்லை, நான் ஓட்டவும் இல்லை. ஆனால் இந்த ஹெலிகாப்டர் எப்படி போகுது? இதுதான் எனக்கு யோசிச்சுட்டு அங்கே பாருங்கள், நான் ஓட்டவும் இல்லை, நான் சும்மா உட்காந்துருக்கேன். ஆனால் ஹெலிகாப்டர் யார் ஓட்டுறா, என்ன கதை, என்னன்னே தெரில எனக்கு. அது தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்னது? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து நம்மளை ஒருத்தன் காவல் கற்றுட்டு இருந்தான்ல, அவனை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லோரும் தப்பிச்சு போயிட்டோம்ல எல்லாம், அதனால் நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி ஜாலியாக போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு எக்ஸிட்டு நீங்கள் வெளியே போவோம். வெளியே போய்ட்டு இருங்க, நம்ம பேர் எத்தனாவது இடத்துல வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் கைஸ், 4வது இடத்துல வந்துருக்கு. அங்கே பாருங்கள், ஓபி கேமிங் 003 4வது இடத்துல 483 காயின் சேர்த்துருக்கேன். உங்கள் பாருங்க 1573 காயின் ஒருத்தர் சேர்த்து வச்சுருக்கான். இந்த அளவுக்குலாம் நம்ம விளாட முடியாது. சரி ஓகே கைஸ், பக்கத்தில் தான் வந்து ஆடிட்டுருக்கான். இது என்னது லோ கிராவிட்டி? இது என்னது கைஸ், இதெல்லாம் நான் ட்ரையே பண்ணல. ஓகே, லோ கிராவிட்டி அது கிளிக் பண்ணோம்னா நம்ம கிராவிட்டி இல்லாமல் நம்ம இருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்னது ஸ்பீட் ஜம்ப்? இது என்னது ஓய் காய்ஸ், சூப்பர் காய்ஸ். என்னது கைஸ் இது இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுறான்? இன்னும் இப்போலாம் ஃபுல்லாக பிளாக்டு இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா இல்லையா? இருங்க நான் மறுபடியும் போய்ட்டு மேலே வந்து காட்டுறேன். இருங்க, பேக்ரவுண்டு அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், பேக்ரவுண்ட் இருங்க ஒரே செகண்ட் மேலே வரைக்கும் போய்க்கிறேன். அந்த பேக்ரவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே பாருங்கள், அந்த நிலா, அந்த ரியலிஸ்டிக்கான அந்த நிலா, அந்த மலை எப்படி சூப்பராக இருக்கா. இதுக்கு தான் கைஸ் ரோப்ளாக்ஸ் இந்த மாதிரி. சரி ஓகே, நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். எக்ஸிட், அவ்வளோதான் கைஸ். கேமை வந்து நம்ம முடிச்சாச்சு இப்போ இந்த கேமை. ஓகே, என்னடா வேறு ஏதோ கேம் கட்டுது. ஓகே, அது அந்த கேம் விளாட சொல்கிறாங்களாட்டுக்குது நம்மளை. நம்ம இந்த கேம் முடிச்சங்காட்டி இருங்க வெளியே வந்துடுறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ரோப்ளாக்ஸில் இதே மாதிரி இப்படி வெளியே வருது. இருங்க கைஸ். ஓகே, லீவ். ஓகே கைஸ், இதே மாதிரி ரோப்ளாக்ஸ் கேம்ஸ்லாம் நிறையா வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நிறை குறைகள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் கைஸ்.